தமிழகம் முழுவதும் 200 நாட்களில் சுமார் 594 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக சார்பில் போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராயம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், 39 திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பாமல் ஊமை சாமிகளாக இருந்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நாளை பட்ஜெட்டை கண்டித்து போராட்டம் நடத்துவதாக விமர்சித்தார். இன்னைக்கு தமிழகத்திலே சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை கொலை சம்பவங்களிலே பிடித்திருக்கிறது. கோயில் மாநகரா மதுரையிலே திறந்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்கிற வகையிலே 40 கொலை சம்பவங்கள் மதுரையிலே நடைபெற்று 2வது இடத்திலும், தூத்துக்குடி மாவட்டத்திலே 35, விருதுநகரில் 31 கொலைகள் என்று 3வது 4வது இடத்தையும் இப்படி பட்டியல் போட்டு சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு அடுத்தவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்று இருமாப்போடு செயல்படுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே நாடாளுமன்றத்திலே உரிமை குரல் எழுப்பாமல் ஊமை சாமிகளாக அங்கே இருந்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கும் தங்களுடைய கையாளாத தளத்தை மறைப்பதற்காகவும் தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்துகிறோம் என்று தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமை பெறுவதிலே திமுக தோற்றுவிட்டது என்பதுதான் இந்த போராட்டம் எடுத்து காட்டுகிறது.